ஒரு காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் ஒரு மன்னன் இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவார்கள். அவருடைய அரண்மனையில பல அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களிலேயே மிகவும் நெருக்கமானவர் ஒரே ஒருத்தர். அவர் ஒரு அறிவாளி அமைச்சர். அந்த அமைச்சருக்கு ஒரு தனி குணம் இருந்தது. எந்த நிகழ்வு நடந்தாலும் அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்வார். எது நடந்தாலும் நன்மைக்கே. யாராவது நல்ல செய்தி சொன்னாலும் இதே வார்த்தை. கெட்ட செய்தி சொன்னாலும் இதே வார்த்தை. யாருக்காவது பிரச்சனை நடந்தாலும் இதே வார்த்தை. முதலில் இதை கேட்கும் பலருக்கும் புரியாது. சிலர் சிரிப்பார்கள், சிலர் யோசிப்பார்கள். ஆனால் அமைச்சர் மட்டும் அந்த வார்த்தையை மனதார நம்பி சொல்வார். ஒரு நாள் காலை மன்னன் அரண்மனை வெளியில் உட்கார்ந்து தனது வாளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவர் வாளை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த வாள் அவருக்கு மிகவும் பிடித்தது. அருகில் அமைச்சர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் திடீரென்று வாள் கையிலிருந்து தவறி கீழே விழுந்தது. நேராக மன்னனின் காலில் பட்டது. ஒரு விரல் மோசமாக வெட்டப்பட்டது. மன்னன் வலியால் கத்தினான். உடனே அங்கிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். அரண்மனை வைத்தியர்களும் வந்தார்கள். எல்லாரும் பதற்றமாக இருந்தார்கள். ஆனா அந்த நேரத்திலும் அமைச்சர் அமைதியாக பார்த்து கொண்டு சொன்னாரு, மன்னா, எது நடந்தாலும் நன்மைக்கே. அந்த ஒரு வார்த்தை மன்னனுக்கு மிகவும் கோபம் கொடுத்தது. என் கால் விரல் வெட்டி போயிருக்கிறது. இதுல என்ன நன்மை இருக்கிறது? இது உனக்கு நன்மையா தெரிகிறதா என்று கோபமாக கேட்டார். அமைச்சர் அமைதியாக இருந்தார். அந்த அமைதியை மன்னனுக்கு இன்னும் கோபம் கொடுத்தது. உடனே அவர் படையினரை கூப்பிட்டு, இந்த அமைச்சரை உடனே சிறையில் அடையுங்கள் என்று கட்டளை போட்டார். படையினர் அமைச்சரை அழைத்து சென்றார்கள். அவர் போகும்போதும் கோபப்படவில்லை, பயப்படவில்லை, வருத்தப்படவும் இல்லை. அவர் மெதுவாக சொன்னார், இதுவும் நன்மைக்கே. மன்னன் அதை கேட்டதும் ஒரு நிமிடம் யோசித்தான். ஆனா கோபம் குறையவில்லை. அமைச்சர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். 2 மாதங்கள் கடந்து போனது. ஒரு நாள் மன்னன் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றார். அவருடன் வீரர்கள் இருந்தார்கள். காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மான் திடீரென்று ஓடியது. மன்னன் அதை பார்த்தவுடன் அதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து குதிரையை வேகமாக ஓட்டினார். அவர் மானை துரத்திக் கொண்டே போனார். சில நிமிடங்களில்தான் புரிந்தது. அவரை சுற்றி யாரும் இல்லை. அவர் தனியாகிவிட்டார். அவருடன் வந்த வீரர்கள் எங்கும் தெரியவில்லை. காடு முழுக்க அமைதி. எந்த வழியில் வந்தார் என்று கூட தெரியவில்லை. மன்னன் முதல் முறையாக பயப்பட ஆரம்பித்தார். சிறிது நேரம் நடந்தார். அந்த நேரத்தில் சில காட்டுவாசிகள் திடீரென்று அவரை சுற்றி நின்றார்கள். அவர்கள் கையில் ஈட்டி, வில், கத்தி. மன்னன் தப்பிக்க முயன்றார். முடியவில்லை. அவர்கள் அவரை பிடித்து கட்டிவிட்டார்கள். மன்னன் தன்னை அறிமுகப்படுத்த முயன்றார். நான் இந்த நாட்டின் மன்னன், என்னை விடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவர் மொழியை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த நாளில் ஒரு மனித பலி கொடுக்க வேண்டிய நாள் என்று தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் மன்னன் கையில் சிக்கினார். அவரை அவர்கள் தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டினார்கள். புதிய ஆடை அணிவித்தார்கள். மாலைகள் போட்டார்கள். அவர் முன் தீயேற்றப்பட்டது. தபலங்கள் அடிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் மன்னனின் மனசை இன்னும் பயமுறுத்தியது. இப்போ அவனுக்கு புரிந்தது, இது சாதாரண விஷயமில்லை. இன்னும் சில நிமிடங்களில் உயிரே போய்விடும். அவர் உள்ளுக்குள் நடுங்கினான். அந்த நேரத்தில் பழங்குடியின தலைவன் அருகில் வந்து பார்த்தான். அவன் மன்னனின் காலை பார்த்தவுடன் திடீரென்று நின்றான். ஒரு விரல் இல்லை. உடனே அவன் கையை உயர்த்தி எல்லாரையும் நிறுத்தச் சொன்னான். இவரை பலி கொடுக்க முடியாது என்றான். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் சொன்னான், உடலில் குறை உள்ள மனிதனை பலி கொடுக்கக்கூடாது. அது தெய்வத்திற்கு ஏற்றதல்ல. அதனால் அவர்கள் மன்னனை விடுவித்தார்கள். மன்னன் நிம்மதியாக மூச்சு விட்டார். அவன் அங்கிருந்து வேகமாக வெளியே வந்தான். திரும்பி அரண்மனைக்கு வரும்போது அவர் மனதில் ஒரே எண்ணம், அந்த நாள் என் விரல் வெட்டப்படவில்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அமைச்சர் சொன்ன வார்த்தை இப்போது முழுமையாக புரிந்தது. அரண்மனைக்கு வந்தவுடன் முதல் வேலை என்ன செய்தான் என்றால், உடனே அமைச்சரை சிறையிலிருந்து வெளியே வரச் சொன்னான். அமைச்சர் வந்தார். மன்னன் அவரை பார்த்தவுடன் சொன்னான், நீ சொன்னது உண்மை. என் விரல் வெட்டியது என் உயிரை காப்பாத்தியது. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, நீ 2 மாதம் சிறையில் இருந்தது எப்படி நன்மை? அமைச்சர் சிரித்தார். பிறகு அமைதியாக சொன்னார், மன்னா, நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன். அந்த நாளில் நான் சிறையில் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் உங்களோடு காட்டுக்கு வந்திருப்பேன். உங்களை அவர்கள் விட்டார்கள், ஏனெனில் உங்களுக்கு ஒரு விரல் இல்லை. ஆனா நான் முழுமையாக இருந்திருப்பேன். அப்படியென்றால் அவர்கள் என்னையே பலி கொடுத்திருப்பார்கள். இந்த வார்த்தை கேட்டதும் மன்னன் முழுவதும் அமைதியாகிவிட்டான். அவனுக்கு வாழ்க்கையின் பெரிய உண்மை புரிந்தது. நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே அதை கெட்டதுன்னு நினைத்து விடுகிறோம். ஒரு வேலை கிடைக்கலன்னா வருத்தப்படுறோம். ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறோம்.
யாராவது நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா உடனே உடைஞ்சு போயிடுறோம். ஆனா இது எல்லாம் ஒரு நன்மைக்காக நடந்திருக்கும்.